இந்த குளத்தை பாருங்க. நாங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தான் இது. எப்படி இருக்கு குளம்னு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க ப்ளீஸ். இப்போ நாங்கள் இந்த குளம் இதுக்கு முதல்ல நிற்கும் அதில் ரங்கு இல்லாது இந்த வேற லெவலில் இருக்கு. உண்மையாக எங்கட யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு குளம் இருக்குமெண்டா நாங்கள் சும்மா ராஜ வாழ்க்கை வாழ சும்மா வேற டைவ் அடிச்சுலாம் நீந்துவோம் நாங்கள். எங்கட யாழ்ப்பாணத்து படியில் தெரியும் தானே, இப்படி எல்லாம் குரல் வித்த காட்டுவாங்க எல்லாம் வேற இல்லை. இது தங்காளி பக்கம் வந்து இந்த கட்டு காலங்களை காட்டுறோம் பாருங்க. வேற லெவல் குளம் உண்டு. இந்தியாலயம் ஒரு நேர் ரோட் போகுது இந்த பக்கம். அந்த போட்டு நான் மேப் போட்டிருப்பாருங்க. ஒரு அழகான வேற லெவல் இடம். அந்த இப்படி ஒரு இடங்கள் வந்து அமையாது, கிடைக்காது. வேற லெவல் சூப்பர். நிறைய அப்படியே போகுதானே வன்னியில இருக்குது. இப்படி இடங்களாக முதி போயிருக்கிறோம், பாரியாறு போயிருக்கிறோம், மௌனிக்குளம் போயிருக்கிறோம், கரையான்குளம் போயிருக்கிறோம், நாலாம்பைக்கல் போயிருக்கிறோம். ஆனால் இந்த இடம் வந்து சிங்களாக வீடு ஒன்று இருக்கு, வேற லெவலில் இருக்கு. நல்ல தென்னந்தோப்புகள், நல்ல பைக் கொண்டு போகுது சூப்பர். வேற லெவலில் ஒரு இடம் உண்டு. அதில் ஒன்று இருக்கு காட்டுறோம் குளம். அப்படி இதுக்கால பெரிய குளம் என்ன குளம் வந்து அப்படியே விரிவடை. இது வந்து வாய்க்கால வந்து அப்படியே பெரிய குளம் ஆகுது. 2 வழியா காட்டு இல்லாது. அதால நிறைய வந்து அப்படியே பாருங்க, அழகான நிறைய உண்மையில இருந்தாங்க. அந்த ஆட்டோ அங்க இருக்கு, இந்த வாகனம் என்னன்னு குளத்தை பாருங்க. என்ன இங்க வர்றாங்க ரிவ்யூ எடுக்கிறதுக்கு. நல்லா இருக்குன்னு சூப்பரா இருக்கு. இந்த இடத்த பாருங்க. 2 பேர் போயினோம், எங்க போயினோம்னு தெரியல. தமிழாக்களும் இருப்பினம். ஏன்டா இது வந்து தமிழ் ஏரியா தானே. சிங்களாக்களும் இருப்பினம். தமிழ் இந்த புத்த கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. இதுக்குள்ள புத்த கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. என்ன புத்தவை யாருன்னு தெரியல, சும்மா கட்டி கிடக்கிற ஒரு. இதுதான் வந்து அந்த குளத்தின பெரிய பக்கம். அவங்களை பின்பக்கம் அப்படி இருக்கு. இது வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி வந்து அப்படியே போகுது. முதல்ல எல்லாம் நிற்பினோம், முதல மாமாக்கள்லாம் நிற்பினோம், அதுல மாற்றம் இல்லை. வேற வேலை குளம் என்னடா இப்படி மச்சான் யாழ்ப்பாணத்துல இருக்க மாட்டா, இப்படி இருக்க நினைக்கிறேன். யாழ்ப்பாணம் 2 இதை பாருங்க. நான் வந்த பாதையும் வந்து பாருங்க, நல்லா இருக்கு. நல்ல ஒரு வனப்பிரதேசம் என்று சொன்னாலும் நல்ல வேற லெவல் தான் வியூ. இந்த மரத்தை பாருங்க, பட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்து மரமா இருக்கு, சும்மா இல்லை. இது வந்து கனகாலத்து மரம் தான் இப்படி இருக்கு. இதெல்லாம் சும்மா வராதுன்னு. திருவண்ணாமலை மாவட்டத்துல உள்ள ஆரம்பத்துல இறங்கி பார்த்த ஒரு குளம் துருசா பாருங்க அப்படி இருக்கு. துருசு இது துருசு ஆழமா தான் இருக்கு. இந்த புத்தகையாண்ட பின்பக்கம் இது வெறும் குளமாடா. இது பாருங்க, வேறு லெவலில் இருக்குன்னு. கையில வச்சுதான் போன எடுக்கிறேன். நாடு கடவுளே. பாக்குற நீங்க அதில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற பெல் பட்டினை அமர்த்துங்க ப்ளீஸ். இந்த வீடியோலாம் உங்களுக்கு அத்தனை நாங்கள் போட்டு கொண்டு இருக்கிறோம். திருவண்ணாமலைக்கு போய் கொண்டிருக்கக்குள்ள இந்த ஒரு இதையும் பார்த்தோன்னே பாருங்க, இந்த குளத்தோடு சேர்ந்து இருக்கிற கண்ட பாருங்க எவ்வளவு செழிப்பா இருக்குதுன்னு. ஒரு பறவை நீர்க்கா மட்டும் பறக்குதுங்களா பார்த்துட்டு பிடிக்க போறேன்னு நினைக்கிற போல. அந்த குளத்தோடு நிற்கிறோடைய அந்த மரம், முள் மரம் தான் நல்ல செழிப்பா நிற்குது.
அது அங்கே வந்து அகத்தி மரம், அத்தி மரம், அத்தி மரம், அகத்தி அகத்தி. இந்த புண்ணுகள் இது வந்து இந்த இலைய காஞ்சி போனா, இந்த இலைய காஞ்சி இந்த இந்த வீடியோ பாக்குறாங்களுக்கு வந்து என்னன்னா, இது வந்து இந்த மரம் வந்து அத்தி மரம், அத்தி மரமா அகத்தி மரம், அத்தி மரம். இந்த இலைய பாருங்க, இது வந்து இந்த விளாம்பழ மரத்தை மாதிரி தான். ஆனா இது அது இல்லை, இது வந்து காஞ்சி போனா இந்த இலை வந்து காஞ்சி பெரிய இலையா வந்து காஞ்சி போகும். இந்த காஞ்சி போனா அந்த இலையை வந்து சுட்ட உடனே பாத்தீங்கன்னா அந்த கருப்பா கிடக்கும். அந்த கருப்பா வந்து கிடக்கும் இந்த சாம்பல் மாதிரி. அதை கசக்கி போட்டுட்டு தேங்காய் எண்ணெயும் போட்டு குழச்சி போட்டு உங்களோட புண்ணுகளுக்கு வச்சிங்கடா, நெருப்பு சுட்ட புண்ணுகளுக்கு மாறும். இந்த சைலன்சர் சுட்ட புண்ணுகளுக்கு வந்து இது வேற லெவலில் மாறும். இந்த இலை வந்து இப்போ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அகத்தியோ அத்தியோ தெரியாது. இந்த இலை வந்து காஞ்சி போச்சுன்னு சொன்னா அதை எடுத்து கொளுத்தினோன்னா அந்த அந்த கருகி போய் கிடக்கிறத எடுத்து உடைச்சி தூளாய் கொட்டி போட்டு அதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயோட போட்டு குழச்சி போட்டு புண்ணுக்கு போட்டீங்கன்னு சொன்னா உங்களோட நெருப்பு சுட்ட புண் மாறும். இது அந்த கோயில்ட பின்பக்கம் புத்தவிகாரம். புத்தவிகாரே வந்து தமிழாக்கள் உலகம் பூரா பிறப்பினவன். சிங்கள வெறுப்பு தங்கட மதம்னு சொன்னாலும் இது தமிழற்ற மதம், தமிழர்களுடைய தமிழர் பிறப்பின மதம் தான் இந்த புத்த மதம். உலகம் பூரா தமிழர் தான் கொண்டு போய் சேர்த்தது. ஆனா இந்த பெரிய குளம் வந்து பெரிய குளம் போனால் எடுக்கலாம் கிடக்கு. உங்களை கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து நான் போட்டு கொண்டு இருக்கிறேன். எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் இதை பார்க்க நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து மேல நல்ல வியூ நல்லா இருக்கு, வேறு லெவல்ல இருக்கு. இந்த குளம் வந்து இந்த நாங்கள் வந்து ஆட்டோ முதல்ல நிற்கிறோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்தவங்களுக்காக நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க வீடியோ வந்து லைக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். ப்ளீஸ் சார் ஹெல்ப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த இதுல ஒரு மரம் மட்டும் நிற்குது பாருங்க. எல்லாம் வந்து இந்த குளத்தோட சேர்ந்து நிற்கிறபடியா நல்ல குளிர்ச்சியா தான் நிற்கிறேன். இந்த புல்லு இங்கே வேணுங்க, புல்லு எல்லாமே நல்லா வேறு லெவல்லான் இருக்கு. இந்த குளம் வந்து வேறு லெவல்லான் இருக்கு. மேலே இறங்கி போய் பார்க்கலாம், பயமா கிடக்கு. அதுபடியே பெரிய குளமா அது போகுது, பயமா கிடக்கு. குளத்தை நாங்கள் வந்து என்ன முதல்ல நிற்கிறதால இந்த குளத்துக்குள்ள போயிடலாம். ஒரு அக்கா போறா, இந்த 2 பேர் போயினோம். அதுக்கு அங்கே போகணும், நான் தூரம் டைம் அங்கே போகணும். உங்களுக்காகத்தான், நீங்க பாக்குறவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ போடுறோம். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டு தமிழர்கள், இலங்கையில் உள்ள இலங்கை தமிழர்கள், அதோட எங்களை இலங்கை தமிழர்கள் நாடு கடந்திருக்கிற உறவுகள் எல்லாரும் பாருங்க. அந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டி நமத்துங்க எனக்கு ப்ளீஸ். மற்றது வந்து இதுல ஒரு குளிக்கிற இடம் ஒன்று இருக்கு. இந்த பாருங்க, கல் வச்சு குளிக்கிறேன். இங்க வந்து இப்படித்தான் நான் குளிக்கிறேன், ஆத்துல நான் குளிக்கிறேன். கல் வச்சு குளிக்கணும். இந்த பாருங்க குளிக்கிற இடம் இருக்கு. ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா முதல்ல வந்து இழுத்து கொண்டு போகணும். இதுல எல்லாம் முதல்ல இருக்குது, எல்லாமே இருக்குது. கிடத்து குறைஞ்சா 50-60 முதல்ல நோமலா இருக்கு. சோடியா 100 முதலாகிட்டே இருக்கும். சாதாரணமா சும்மா இருந்தா பறவைகள் விடிய காலமா பறக்குது. விடிய வந்து சரியா 7:30. இப்ப 7:30க்கு நான் இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கொண்டு உங்களுக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன், உங்களுக்காக பதிவு பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டம், தமிழர்களுடைய தலைநகரமான திருகோணமலையில வந்து இந்த வீடியோ வந்து அதாவது வந்து வவுனியா மாவட்டம் கழிஞ்ச கையோட இது இருக்கு. இந்த குளத்தை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். பாக்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் ஐயா ஒரு ஹத்தியோட போற சிங்கள ஐயா டைம் இல்லை போவோம். அடுத்தடுத்த கட்ட வீடியோ போடுவோம். ப்ளீஸ் தயவு செய்து இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க ப்ளீஸ்.